அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. என்னென்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டை தொடர்ந்து இப்போது உலகத்தோட மிகப்பெரிய தீவு நாடான இந்தோனேஷியாவும் இந்தியாவோட ஏவுகணைகளை வாங்க அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்காங்க. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவுடைய 2 மிக முக்கியமான ஏவுகணைகளை இந்தோனேஷியாவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்ய போகுது நண்பர்களே. இது இந்தியாவோட பாதுகாப்பு ஏற்றுமதியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. அது என்ன ஏவுகணைகள், இந்த ஒப்பந்தத்தோட பின்னணி என்ன, இதனால் சீனாவுக்கு ஏன் பதற்றம் அதிகமாகுது, இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக விரிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, என்ன ஒப்பந்தம், எவ்வளவு மதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் நடந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்குங்க. இந்த டீலோட மொத்த மதிப்பு மட்டும் சுமார் $200 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய்க்கும் மேல் இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்குதுங்க. இந்தியா இந்தோனேஷியாவுக்கு வழங்க போகும் முதல் ஏவுகணை உலகமே அஞ்சுற ஒளியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையை இந்தோனேஷியாவோட கடல் எல்லை பாதுகாப்புக்காகவும் கடலில் வர எதிரி நாட்டு போர்க்கப்பலை துல்லியமாக தாக்கி அழிக்கவும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை அவங்க பயன்படுத்த போகிறாங்க. இதோடு சேர்த்து 2 பேட்டரி அளவிலான ஏவுகணை அமைப்புகளையும் அதை இயக்குவதற்கான தொழில்நுட்பங்களையும் இந்தியா அவங்களுக்கு வழங்க போகுதுங்க. இந்தியாவின் அஸ்திரா ஏவுகணை வரலாற்று சாதனை, இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒப்பந்தத்தோட மிக முக்கியமான சுவாரஸ்யமே இந்தியாவுடைய இந்த 2வது ஏவுகணை தான் நண்பர்களே. அதுதான் அஸ்திரா. இது வான்வெளியில் இருந்து வான்வெளியில் உள்ள இலக்குகளை தாக்கும் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு ஏவுகணை நண்பர்களே. கண் பார்வைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கும் எதிரி நாட்டு போர் விமானங்களை கூட இது துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டதுங்க. இது வரைக்கும் அஸ்திரா ஏவுகணை இந்திய விமானப்படை மட்டும்தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க நண்பர்களே. ஆனால் இப்போ முதலாக ஒரு வெளிநாட்டுக்கு இந்த அஸ்திரா ஏவுகணையை இந்தியா ஏற்றுமதி செய்ய போகிறாங்க. அந்த பெருமை இந்தோனேஷியா பெற்றிருக்குதுங்க. இந்தோனேஷியா விமானப்படையிடம் இருக்கும் ரஷ்ய தயாரிப்பான சுகோய் போர் விமானங்களில் இந்த இந்திய தயாரிப்பு அஸ்திரா ஏவுகணைகளை இணைக்க போகிறாங்க. இது இந்தியாவோட பாதுகாப்பு துறை தொழில்நுட்பத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்றத நம்ம சொல்லியே ஆகணும் நண்பர்களே. இதனால் சீனாவுக்கு ஏன் பதற்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒப்பந்தம் வெறும் வியாபாரம் கிடையாதுங்க. இதன் பின்னணியில் மிகப்பெரிய சர்வதேச அரசியல் இருக்குது நண்பர்களே. தென்சீன கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம எல்லாருமே பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதனால் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்குங்க. இப்போது பிலிப்பைன்ஸை தொடர்ந்து இந்தோனேஷியாவும் இந்தியாவுடைய பிரம்மோஸ் மற்றும் அஸ்திரா ஏவுகணைகளை வாங்குறது சீனாவை ரொம்பவே யோசிக்க வச்சுருக்கு. ஏன்னா, இந்தியாவுடைய ஏவுகணைகள் இந்தோனேஷியாவுக்கு போனால் தென்சீன கடல் பகுதியில் சீனாவின் தன்னிச்சையான ஆதிக்கத்துக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக அது மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியாவில் இருக்கிற உலக வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான சாபங் துறைமுகம் மேம்படுத்தவும் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. இது பாதுகாப்பு ரீதியாக இந்தியாவிற்கு தென்கிழக்கு ஆசியாவில் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் நண்பர்களே. முடிவாக பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் ஆயுதங்களை இறக்குமதி மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்த இந்தியா இன்றைக்கி உலக நாடுகளுக்கு பிரம்மோஸ், அஸ்திரா போன்ற அதிநவீன ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு உயர்ந்திருக்குதுங்க. இந்தோனேஷியாவுடனான இந்த ஒப்பந்தம் இந்திய பாதுகாப்பு துறையின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு கிடைச்ச ஒரு இமாலயா வெற்றி நண்பர்களே. இந்தியாவின் இந்த அசுர வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த செய்தியாக, ஜம்மு காஷ்மீரோட எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் இடையே இப்போது ஒரு மிகப்பெரிய பதற்றம் உருவாகியிருக்கு நண்பர்களே. காஷ்மீரின் குப்வாரா மாவட்டம் எல்லையில்
இரு நாடுகளுக்கும் இடையே போடப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறி பாகிஸ்தான் இராணுவம் இந்திய நிலைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் எல்லையில் தயார் நிலையில் இருந்த நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிக கடுமையான மற்றும் துல்லியமான பதிலடியை கொடுத்துருக்காங்க. இந்த தாக்குதல் எங்கே நடந்தது, பாகிஸ்தானோட சதி திட்டம் என்ன, இந்திய இராணுவம் கொடுத்த அதிரடி பதிலடி என்ன, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லையில் நடந்த திடீர் தாக்குதல் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது வடக்கு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் இருக்கிற கட்டுப்பாட்டு கோடு பகுதி எப்போதுமே இராணுவ ரீதியாக ரொம்ப முக்கியமான ஒரு இடம் நண்பர்களே. அதாவது இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதாவது இந்த எல்ஓசி ரொம்ப முக்கியமானதுங்க. அங்கே இருக்கிற இந்திய இராணுவத்தோட முன்னிலை சாவடிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த பாகிஸ்தான் இராணுவத்தினர் திடீரென சிறிய ரக துப்பாக்கிகள் மற்றும் நவீன ஆயுதங்களால் சுட தொடங்கிட்டாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே எல்லையில் அமைதியை பேண போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டதுங்க. ஆனால் அதை எப்போதுமே மதிக்காத பாகிஸ்தான் இப்போது மறுபடியும் அதை அப்பட்டமாக மீறி இந்த துரோக தாக்குதலை நடத்தியிருக்குங்க. பாகிஸ்தான் இராணுவம் சுட தொடங்கிய அடுத்த சில நிமிடங்களிலேயே எல்லையில் காவலில் இருந்த நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள் உடனடியாக சுதாரிச்சிட்டாங்க. தங்களோட பலமிக்க ஆயுதங்களால் பாகிஸ்தான் நிலைகளை நோக்கி ஆக்ரோஷமான பதிலடி தாக்குதலை தொடங்கினாங்க. இதில் மெயினாக இந்திய இராணுவத்தின் அசுர பதிலடி மற்றும் பின்னணி சதி இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்திய இராணுவம் கொடுத்த அதிரடி மற்றும் கடுமையான பதிலடியை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் இராணுவம் சில மணி நேரங்களிலேயே தங்களது துப்பாக்கிச் சூட்டை நிறுத்தி கொண்டு பின்வாங்கியிருக்காங்க. இந்த துப்பாக்கிச் சூடு பரிமாற்றத்தில் இந்திய தரப்பில் யாருக்கும் எந்தவித உயிர் சேதமோ அல்லது காயமோ ஏற்படவில்லை என்று நம்முடைய இராணுவ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்திய வீரர்களோட துல்லியமான தாக்குதலில் பாகிஸ்தான் தரப்பில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக எல்லை நிலவரங்கள் சொல்லுதுங்க. சரி, இதெல்லாம் ஓகேப்பா, ஏன் பாகிஸ்தான் திடீரென இந்த அத்துமீறலில் ஈடுபட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கும். அதாவது இதனுடைய பின்னணியில் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்குங்க. வழக்கமாக காஷ்மீருக்குள் பயங்கரவாதிகளை ஊடுருவ வைக்க வேண்டும் என்றால் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய நிலைகள் மீது கவனம் சிதறடிப்பு தாக்குதலை நடத்தும். அதாவது இந்திய இராணுவம் தங்களை நோக்கி வரும் தோட்டாக்களுக்கு பதிலடி கொடுப்பதில் பிஸியாக இருக்கும்போது அந்த கேப்பில் பயங்கரவாதிகளை இந்திய எல்லைக்குள் அனுப்பிவிடலாம் என்பது தான் பாகிஸ்தானோட திட்டங்க. அதே போல தான் கடந்த சில நாட்களாகவே எல்லை பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றதை இந்திய இராணுவம் முறியடித்த நிலையில் இப்போது குப்வாராவில் பாகிஸ்தான் இந்த அத்துமீறலை நடத்தியிருக்குங்க. தற்போதைய எல்லை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானின் இந்த துரோக தாக்குதலை தொடர்ந்து குப்வாரா மற்றும் அதை சுற்றியுள்ள ஒட்டுமொத்த கட்டுப்பாடு கோடு எல்ஓசி பகுதிகளும் இந்திய இராணுவம் இப்போ உச்சகட்ட எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளதுங்க. பனிப்பொழிவு மற்றும் அடர்ந்த காட்டு பகுதிகளை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் யாராவது உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதுக்காக அதிநவீன தெர்மல் கேமராக்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்திய இராணுவம் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லை கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் சந்தேகத்திற்கிடமான புதிய நபர்களோ அல்லது நடமாட்டங்களோ இருந்தால் உடனடியாக இராணுவத்திற்கு தகவல் தெரிவிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்திய எல்லையை தொட நினைத்தால் என்ன நடக்கும் என்பதை நம்ம இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஒரு முறை மிக தெளிவாக புரிய வச்சுருக்காங்க. முடிவாக பாகிஸ்தான் எத்தனை முறை சதி திட்டம் தீட்டினாலும் அதை தகர்த்தெறிய நம்ம இந்திய இராணுவம் எப்போதும் எல்லையில் இமயமலை போல உறுதியாக நின்று கொண்டு தான் இருக்கிறார்கள்ங்க. இந்திய வீரர்களின் இந்த உடனடி மற்றும் அதிரடி பதிலடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அடுத்த செய்தியாக, இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தொகையில் 114 அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான அதிகாரப்பூர்வ லெட்டர் ஆஃப் ரிக்வெஸ்ட் ஆவணங்களை இந்தியா இப்போ பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க.
இந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக இந்திய விமானப்படையோட பலம் பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க. இந்த ஒப்பந்தத்தோட மொத்த மதிப்பு என்ன, இதில் எவ்வளவு விமானங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட இருக்குது, இதனால் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஏன் இப்போது தூக்கம் கெட்டு போயிருக்கு அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்த்துடலாம் விரிவாக டீட்டெயிலாக. என்ன ஒரு ஒப்பந்தம், இந்த பிரம்மாண்ட மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இந்திய விமானப்படையில் குறைந்து வரும் போர் விமானங்களின் எண்ணிக்கையை ஈடுகட்ட நீண்ட நாட்களாக காத்திருந்த MRFA மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் திட்டத்தின் கீழ் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுங்க. பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர்மட்ட ஒப்புதலுக்கு பிறகு பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு இந்த அதிகாரப்பூர்வ கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது நண்பர்களே. இந்த மெகா டீலோட மொத்த மதிப்பு மட்டும் சுமார் 3.25 லட்சம் கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதுங்க. இந்திய பாதுகாப்புத்துறை வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய போர் விமான கொள்முதல் ஒப்பந்தங்க. ஏற்கனவே இந்திய விமானப்படையிடம் 36 ரஃபேல் விமானங்களும் இந்திய கடற்படைக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட 26 ரஃபேல் விமானங்களும் இருக்கும் நிலையில் இந்த புதிய 114 விமானங்கள் மூலமாக இந்தியாவின் ரஃபேல் படைகளின் எண்ணிக்கை 170ஐ தாண்ட போகிறது நண்பர்களே. மேக் இன் இந்தியா மற்றும் உள்நாட்டு ஆயுதங்கள், இதன்படி நம்ம பார்த்தோம்னா இந்த ஒப்பந்தத்தோட மிக முக்கியமான ஹைலைட்டே இதோட உற்பத்தி முறைகள் தாங்க. அதாவது இந்த 114 விமானங்களில் வெறும் 20 விமானங்கள் மட்டும்தான் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நேரடியாக பறக்கும் நிலையில் இந்தியாவுக்கு வரப்போகுதுங்க. மீதமுள்ள 94 ரஃபேல் விமானங்கள் பிரான்சின் டசால்ட் நிறுவனத்துடன் இணைந்து இந்திய நிறுவனங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட போகுதுங்க. ரஃபேல் போர் விமானம் பிரான்ஸ் தாண்டி மற்றொரு நாட்டில் தயாரிக்கப்பட போவது உலகிலேயே இதுதான் முதல் முறைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களின் 50% இந்திய தொழில்நுட்பங்கள் மற்றும் பாகங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்தியா நிபந்தனை விதித்துள்ளதுங்க. மிக முக்கியமாக இந்த ரஃபேல் விமானங்களில் இந்தியாவின் சொந்த தயாரிப்பான அஸ்திரா வான்வெளி ஏவுகணை மற்றும் பிரமோஸ் NG ஏவுகணைகள் இணைப்பதற்கான இன்டர்பேஸ் கண்ட்ரோல் ஆவணங்களையும் பிரான்சிடமிருந்து இந்தியா பெறப்போகிறது நண்பர்களே. இதன் மூலம் இந்திய ஆயுதங்களை ரஃபேல் விமானங்களில் மிக எளிதாக பயன்படுத்த முடியுங்க. சீனா பாகிஸ்தானுக்கு ஏன் பதற்றோம் அப்படின்னா, தற்போது இந்திய விமானப்படைக்கு அனுமதிக்கப்பட்ட போர் விமான குவாட்ரன்களின் எண்ணிக்கை 42ஆக இருக்க வேண்டும். ஆனால் தற்போது நம்மிடம் இருப்பது வெறும் 30 குவாட்ரன்கள் மட்டும்தாங்க. இந்த இமாலயா இடைவெளியை நிரப்பத்தான் இந்த 114 ரஃபேல் விமானங்கள் அவசரமாக கொண்டு வரப்படுகின்றனங்க. இந்தியாவின் சொந்த 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் விமானமான ஆம்கா மற்றும் LCA தேஜஸ் மார்க் 2 விமானங்கள் முழுமையாக தயாரிக்கும் வரை இந்த ரஃபேல் விமானங்கள் இந்திய எல்லையை பாதுகாக்கும் ஏவுகணையாக செயல்படுங்க. ரஃபேல் விமானங்களின் அசுர வேகம், ரேடாரில் சிக்காத தொழில்நுட்பம் மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் ஆகியவை எல்லையில் சீனா மற்றும் பாகிஸ்தானின் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் நொடிப்பொழுதில் தவிடுபொடியாக்கும் வல்லமை கொண்டதுங்க. குறிப்பாக லடாக் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை ஒடுக்க இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய பலத்தை தரும் நண்பர்களே. முடிவா அடுத்த ஒரு வருடத்திற்குள் இதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து அதிகாரப்பூர்வ ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றதுங்க. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவிலேயே ரஃபேல் விமானங்கள் தயாரிக்கப்பட போவது இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மகுடம் என்றே சொல்லலாம் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நீங்கள் தினமும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நானும் இன்னும் உத்வேகமாக பல்வேறு செய்திகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.